எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது ஆளுநரை சந்திச்சதுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி பதவியேற்பு முதலமைச்சராக பதவியேற்பு விழா நடத்துகிறதா ஆளுநர் மாளிகையிலேருந்து ஃபஸ்ட்டு நியூஸ் வந்துச்சு, அறிவிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆளுநர் விஜய் அவர்கள் அழைக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்தியன் முஸ்லீம் லீக் அவங்க IUML அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் தவாக்காவுக்கு ஆதரவு கொடுக்கல, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவரோட அனுமதியோடு தான் நாங்கள் கொடுக்க முடியும், அதனால் நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தாங்க. திரும்ப இணையாவது முடியுமா அப்படின்னு. அதாவது தமிழக மக்கள் மே 4ஆம் தேதியிலேருந்து பிரேக்கிங் நியூஸாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் பிரேக்கிங் நியூஸ்னு. இதோடவாது முடிஞ்சிருச்சு பிரேக்கிங் நியூஸ், நாளைக்கு முதலமைச்சரை விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த தமிழக மக்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரியான சம்பவத்தை IUML கட்சி பண்ணினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல், அதாவது ஒரு நல்ல மனுஷன் அரசியல் கட்சி ஆரம்பித்து இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களுடைய பேராதரவோட ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை எத்தனை பேர் அடிக்கிறாங்க பாருங்களேன். கேப் இல்லாமல், கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அத்தனை பேர் அடிச்சுட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களை. யார் தூண்டி வர்றா, யார் தூண்டுதல் பேரை பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி திமுக இருக்கா, அதிமுக இருக்கா, பிஜேபி இருக்கா, இல்லை இவங்க எல்லாம் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து இருக்காங்களா அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் மக்களுக்கு சந்தேகத்தை உருவாக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே சந்தேகத்தோடு தான் இருக்காங்க மக்கள் எல்லாருமே. ரீஎலெக்ஷன் ஒன்று நடந்துச்சுன்னா இந்த கட்சிகள் எந்த கட்சிகளுமே டெபாசிட்டோடு வாங்காதுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆவாரா இல்லையா, எத்தனை சீட்டு வருவாங்க, எத்தனை சீட்டு வரமாட்டாங்க, மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியாக வருவாரா, எதிர்கட்சியாக வருவாரா, இல்லை டெபாசிட் தான் போயிடுவாரா, ஒரு சீட்டோடு வாங்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மீடியாக்கள் எல்லாமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. மிகப்பெரிய அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட சொல்ல கருத்து கணிப்பு ரொம்ப ரொம்ப பொய்யா போச்சு. அவர் சொல்லும்போது கூட விஜய் அவர்கள் அவர் மட்டும் ஒரு சீட்டு வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு அவரு கூட மட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் யார் என்ன பேசினாலுமே நம்முடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனலில் எப்போ விஜய் அவர்களை பற்றியும் தமிழக அரசியலை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் பார்வையை பற்றியும் பேச ஆரம்பித்தோமோ, அவங்க எந்த நோக்கத்தில் இருக்காங்க, எப்படி மூவ் பண்ணுறாங்க, எப்படி மூவ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு மக்களுடைய பேராதரவு இருக்குதா இல்லையா, மக்கள் மனசில் என்ன இருக்குது, மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களை அடிக்கடி நம்ம ஷார்ட்ஸில் எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம 1% கூட மாறாமல் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, தமிழகத்துடைய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் வரப்போகிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதுவும் இல்லாமல் மக்கள் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு எப்போ வந்துட்டாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலுமே, யார் எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாலும், பல நெருக்கடிகளை கொடுத்தாலுமே, அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாலும் சரி, பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஆனால் தமிழக மக்களுடைய மனசில் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிலையும் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தோம். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் அங்கே நடந்திருக்குது. இப்போ என்ன தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கங்காட்டி தனிப்பெருங்கட்சியாக 108 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்குது. இப்போ அதை தடுக்கும் விதமாக நேற்று பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சு 120 சீட்டு வரப்போகுது, அந்த மாதிரி நாளைக்கு பதவியேற்பு விழா நடக்க போகுது, அதாவது இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கும் போது அமமுகவிலிருந்து மிகப்பெரிய ஒரு நாடகத்தை டிடிவி தினகரன் நடத்துனாங்க. உண்மையிலே நாங்கள் சொல்கிறேங்க, டிடிவி தினகரன் இவ்வளோ மோசமான ஆளா, இவ்வளோ நாடகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆளா? அப்போ டிடிவி தினகரனுக்கு பின்னாடி யார் இருக்கிறா?
எடப்பாடி இருக்காரு. எடப்பாடிக்கு பின்னாடி யார் இருக்கா? பிஜேபி இருக்குது. அப்போ விஜய் அவர்கள் சொன்னக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உண்மைதானா? யோசிச்சு பாருங்க. எத்தனை நாடகங்க நேற்று காமராஜர் அவங்கள வந்து காணாமாமா, எங்கேயோ வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்களாமா, அவரோட அனுமதி இல்லாமல் கையெழுத்து போட்டாங்க, அவரோட அனுமதி இல்லாமல் கையெழுத்து போட்ட காப்பி வந்து கொடுத்துட்டாங்க. என்னென்ன பொய் பித்தளிடம் பேசிகிட்டு இருந்த டிடிவி தினகரன் கொஞ்ச நேரத்தில் வந்து போய் ஆளுநர் மாளிகையில் நைட்டு 1:30 மணிக்கு போயிட்டு ஆளுநர் மாளிகையில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் கிண்டி போலீஸ் காவல் நிலையம் போய் வந்து தாவேக தலைவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நொடியை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழகத்துடைய தரப்பில் இருந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாங்க. என்ன வீடியோனா, அந்த காமராஜர்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அமமுகவில், அவரே வந்து சுயநினைவோடு வந்து அவர் கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போடக்கூடிய வீடியோவை ஏதோ நல்ல வேலை எடுத்து வச்சதங்காட்டி டிடிவி தினகரன் வந்து ஆடினார்ல நாடகம், பரதநாட்டியம் ஆடினார்ல, அந்த நாடகத்துக்கு உண்டான பதிலடியாக வந்து அந்த வீடியோ வந்து மக்கள் மத்தியில் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. நைட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் கொடுத்துட்டாங்க தமிழக வெற்றிக்கழகம். ஆனால் அந்த வீடியோ மட்டும் எடுத்து வைக்கலைன்னா இந்நேரம் தமிழக வெற்றிக்கழகத்தோட நிலைமை என்ன, விஜய் அவர்களுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். அடிக்கடி எல்லாமே பேசுகிறாங்க, இந்த குதிரை பேரம் பேசுகிறாங்க, குதிரை பேரம் பேசுகிறாங்க. அதாவது இதுவரைக்கும் இல்லாத குதிரை பேரம். நல்லா கேட்டுங்க மக்களே, அவங்க எல்லாமே வந்து பேசுகிறது, அறிக்கை கொடுக்கறது, இதுவரைக்கும் இல்லாத குதிரை பேரை வந்து தாவேக்கா பேசிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இத்தனை வருட ஆட்சி காலத்தில் குதிரை பேரங்கிறது ஒன்று இருக்குது தானே, இருந்திருக்கு தானே, அதை வச்சு தானே வந்து எல்லாமே வந்து ஆட்சி பண்ணினாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அதெல்லாம் இது வரைக்கும் இருந்த குதிரை பேரத்தை விட தமிழக வெற்றிக்கழகத்தில் வந்து அதிகமாக குதிரை பேரம் பேசுகிறாங்கன்னா, அப்போ நீங்கள் குதிரை பேரமே வந்து பண்ணாமல் இருந்திருந்தீங்க, அதை வந்து செய்யாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் பேசுகிறதுக்கு தகுதி இருக்குது. குதிரை பேரம் பண்ணின கட்சிகளை வந்து எல்லா கட்சியிலுமே திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே குதிரை பேரம் பேசாமல் இல்லை, குதிரை பேரம் பேசி தான் வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களாம் தமிழக வெற்றிக்கழகத்தை குதிரை பேரம் பேசி தான் வந்து ஆட்சியில் வந்து உட்கார போகிறாங்களே அப்படின்னு பேசக்கூடிய தகுதி யாராவது ஒரு கட்சிக்கு இருக்கா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையும் மக்கள் ஏற்கனவே புறக்கணிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படின்னு டெலிட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோமோ, தமிழக வெற்றிக்கழகத்தை முதலமைச்சராக வந்து தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்பாங்க அப்படின்னு தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ திரும்பவும் நம்ம சொல்கிறோம், விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து விடுதலை விசிக கட்சி தலைவர் வந்து என்ன அவருடைய நிலைப்பாடை வந்து அறிவிக்கிறாரோ அதை பொறுத்து வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்க போகிறாங்களா இல்லையாங்கிறது நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு அப்புறமா ஒருவேளை வந்து இது நெகட்டிவாக வந்திருக்குது, தமிழக வெற்றிக்கழகம் நெகட்டிவாக வந்திருக்குன்னா ரீஎலெக்ஷன் ஒன்று வச்சா இப்போ இருக்கக்கூடிய திமுக வந்து எதிர்க்கட்சியாக வந்துச்சு, அதிமுக வந்து போராடிட்டு இருக்குது, எப்படியாவது திருட்டுத்தனம் பண்ணி பிஜேபியோட வந்து அழுத்தத்தை கொடுத்து தமிழ்நாட்டில் கொடுத்து பிஜேபி வச்சு மிரட்ட வச்சு நம்ம எப்படியாவது வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து ஆட்சிக்கு வந்துடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம்னு சொல்லி கற்பனை கேட்டாத வந்து கற்பனையை பண்ணி வச்சுருக்காங்க. ஏங்க, மக்கள் வந்து மூணாவது கட்சியாக தூக்கி எறிஞ்ச ஒரு கட்சி எப்படி வந்து முதலமைச்சரை பதவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படி அலையிறாங்க பாருங்களேன் முதலமைச்சர் பதவிக்கு. அதனால் இவங்க என்னன்னு நினச்சிட்டு இருந்தால் கூட தமிழக மக்கள் வந்து ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, விஜயத்தை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. இது 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 எதுவுமே நடக்கலைன்னா ஜனநாயகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து அவமதிக்கிற மாதிரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, திரும்ப துரோகம் பண்ணுற மாதிரி. ஆனால் ரீஎலெக்ஷன் வைக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து இப்போ போர்க்கொடி தூக்கிட்டு விஜய் அவர்கள் வந்து குதிரை பேரம் பேசுகிறாங்க, விஜய் அவர்கள் வந்து பொய் சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் விஜய் அவர்களை ஆட்சியில் வந்து அமர விடாமல் பண்ணுறாங்களோ இந்த கட்சியில் எல்லாமே ஒன்று கூட டெபாசிட் வாங்காமல் அழிஞ்சு போயிடும். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து 108 தொகுதியில் வந்து ஜெயிக்க வச்சதுக்கே மக்கள் வந்து வருத்தப்படுறாங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஓட்டு போட்டுக்கலாமே, தெரியாமல் போச்சு, ஒரு 120 வந்திருக்கலாமே சொல்லி மக்கள் வெறியாக இருக்காங்க. இளைஞர்கள் வந்து துடிக்கிறாங்க, பெண்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க. என்னடா இவ்வளோ தூரம் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமே, 108 தொகுதி தான் வந்திருக்குது, ரீஎலெக்ஷன் ஒன்று வந்தால் இந்த 108 இல்லைங்க 208 தொகுதியில் கூட நிச்சயமாக வந்து விஜய் ஜெயிப்பார். இந்த விஷயம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். ஆனால் இதை நடக்க விடாமல் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து பிஜேபி மூலமாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுநர் ஆட்சியை நடத்துறதுக்காக என்னென்ன சதித்திட்டங்களை தீட்டுறாங்களோ தீட்டிகிட்டு இருக்கிறாங்க. மக்களே நல்லா நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இது வந்து விஜய் அவர்களுக்கு சாதகமாக நடந்துருச்சு, தமிழக மக்கள் வந்து நினச்ச மாதிரி தமிழக மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான தலைவரை தேர்ந்தெடுத்தாச்சு, அவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஒருங்கிணைஞ்சு சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ரீஎலெக்ஷன்
எலெக்ஷனை தவிர இது வந்து வேறு வழி இல்லை. ரீஎலெக்ஷன் ஒன்று வந்தால் விஜய் அவர்கள் அமோக வெற்றி பெற போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, திமுக, பிஜேபி, அதிமுக இவங்க எல்லாமே ஒரே ஆளுங்க தான். திமுக ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு ஓட்டு போடுற மாதிரி தான், அதிமுக ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு ஓட்டு போடுற மாதிரி தான், பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போகும். இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழக மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, மக்களுடைய வரி பணத்தை சுரண்டிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து கேட்டாங்க. தமிழக மக்களும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. பெரும்பான்மையை வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் இது மக்களுக்கு தெரியாது, பெரும்பான்மை வருமா வராதுங்கிறது தெரியாமல் எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த கட்சியில் எல்லாமே விஜய் அவர்களை முதலமைச்சராக வந்து பதவியேற்க விடாமல் என்னென்ன சதி திட்டங்கள் தீட்டுறாங்களோ இதை எல்லாமே மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ரீஎலெக்ஷனில் தமிழக மக்கள் யார் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லா கட்சியும் பார்க்க போகிறாங்க. ஒருவேளை அது நடந்துச்சுன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், ஏற்கனவே நாங்கள் இத்தனை மாத காலங்களாக நாங்கள் வந்து தமிழக வெட்டிகளாக தான் வந்து ஆட்சியில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி ரீஎலெக்ஷன் ஒன்று வந்தால் தமிழக மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை 208 தொகுதிகளுக்கு மேலே வந்து ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நாங்கள் தலை வணங்குகிறோம், மதிப்பளிக்கிறோம். விஜய் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களை போல் நாங்களே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கோம்.